தெய்வீக சபை இன்னும் மாலாபிரத அப்பமார்களும் இன்னும் பெண்களுக்கு அரும்பெரும் தாய்மார்களும் நம் தெருக்கூத்தை கண்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து கலை ரசிகர்களும் வந்திருக்கக்கூடிய அனைத்து கலை ரசிகர்களும் இப்பேற்பட்ட ராஜ சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை, நமது கலைமகள் நாடக சபா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
இந்த ஊர்ல கூத்தாட மாட்டோம். ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? யாரு என்ன பண்ணாங்க? என்ன துரோகம் ஏதாவது பண்ணல தம்பி? எதுவுமே பண்ணல. எதுக்கே போற? இல்ல நானா ஏன் என்னாச்சு? கோமாளி முதல்ல வெளிய வந்தேன். சரி வந்துட்டீங்க. கோமாளி உற்சாகமா இருக்கணும். கோமாளி உற்சாகமா இருக்கணும். உற்சாகமா இருக்கணும். கூத்து பாக்குற மக்கள் விடிய விடிய உச்சல் விடணும். உச்சல் விடாம இருப்பாங்க. வயிறு உப்பி சாவாங்க. ஆராணி எல்லாம் உச்சல் விட்டுட்டு தான் இருப்பாங்க. உச்சல் இல்லப்பா. உற்சாகமா இருக்கணும். உற்சாகமா இருக்கணும். சரிங்க. அப்படி சொல்லிட்டு என்ன அர்த்தி தோ வருது பாரு. கணேசா என்ன பிரச்சனை போதனால? ஏன் குரு உன் பையன் எதுக்கு தீர்ந்து அப்படி? ஏன் என்னடா பிரச்சனை? இவங்க எல்லாரும் கை தட்டணும். கை தட்டினா கூத்தாடுவேன். இங்க இருக்கிற 10 15 டிக்கெட் தான் இருக்காங்க. சரிங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டாங்கன்னா இன்னைக்கு நைட் நான் கூத்தாடுவேன். இல்லையா? நீங்க கூத்து வேண்டாம் ஒரு கூதி வேண்டாம். ஏங்க நீங்க கூத்து வேண்டாம் கூலி வேண்டாங்கிறது சரி. கோவாளிக்கு ஏண்டா டேய் கூத்து வேண்டாம் கூலி வேண்டாம் சரி. போறவன் இவன் பைய தூக்கிட்டு போன பரவாயில்ல. என் பையன் எதுக்குடா தூக்கிட்டு போற? இது ஏன் பையங்க? இது ஊம் பையா. டேய் ஊம் பையா. என் பையனாங்கடா. அண்ணா இது ஊம் பை தானே. என்ன கட்டா? அப்ப தவற நினைக்காத. இது யார் பை? அவர் பை தூக்கிட்டு போறாரு. அவர் கொண்டு கொடு. அவர் கொண்டு கொடு. எங்கடி போற? அவர் கொண்டு கொடுத்துரு. ஏய் ஏன் பையடா? அண்ணா ஊம் பையா. ஊம் பையா. ஊம் பையா. என்னோட பை. அண்ணா ஊம் பையா. அங்க வெடி வெடிக்குதா இங்க வெடி வெடிக்குதா? ஒண்ணே போடுவேன். நான் செத்தே போயிடுவேன். சரி அண்ணா என்ன பிரச்சனை? இவங்க எல்லாரும் கை தட்டணும். ஆமாண்ணா. கூத்தாடுவேன். ஆமாண்ணா. சரி இப்ப நான் சொல்லி இவங்க எல்லாரும் கை தட்டிட்டா நாங்க சுமாரா ஒரு 18 பேர் வந்திருக்கோம். 18 பேர் வந்திருக்கீங்க. 18 பேருக்கும் விடிஞ்சா நீங்க என்ன கொடுப்பீங்க? ஊம்பு கொடுப்பேன். சப்புரம் உண்டியா? ஏய் தம்பி ஆளம் தெரியா காலோட. ஓகே ஓகே ஓகே. சரி இப்ப என்ன எல்லாம் கை தட்டணும். அம்மா பெதுக்கெல்லாம் அடிச்சாங்க. என்ன பார்த்து ஊம்புங்கற யார் ஊம்புங்கறாங்க? யார் வரலையா சொல்லு. சரி அண்ணா இவங்க எல்லாரும் கை தட்டணும். ஆமாண்ணா. அவ்வளவுதானே. கேளுங்கள் பெரியவர்களே. சிறியோர்களே. பெரியவருக்கு அப்புறம் சிறியோர் சொல்றேன்ல கம்முதான் இருக்கணும். நமது கோவாளி முதல் முறையா வந்துட்டார். நான் முதல் முறையா வந்திருக்கிறேன். பண்ணி முறையா வந்திருக்கிறேன். அது இல்லையா? அங்கிருந்து கோவாளி ஃபர்ஸ்ட் வந்துட்டார். நான் பஸ்ல வரல டெம்போல வந்தேன். அங்கிருந்து சர்ன்னு வந்தீங்கல்ல? சர்ன்னு வரல ஆடிக்கிட்டு தான் வந்தேன். கைதட்டு வேணுமா வேண்டாமா? நமது கோமாளி விடுமுறைக்கு ஜோரா தமாஷ் பண்ணணும்னா எல்லாம் ஜோரா கைதட்டு பாப்பா. தட்டு தட்டு கைதட்டு. ஏய் கேமரா கொண்டு கைதட்டு. மாமா கைதட்டு மாமா கைதட்டு. எல்லாரும் கை தட்டிட்டாங்கப்பா. கை தட்டிட்டாங்க. இப்ப யார் யார் கை தட்டினாங்களோ எல்லாம் காசு பத்து பத்து ரூபா கொடுங்க. சில்ற பயல என்ன வேற காசு பிச்செடுக்குறது நீங்க. என்ன பண்றீங்க? யார் கை தட்டாங்க? குரு கடைக்கு புத்துமுசா இருக்கீங்க. நீங்க யாரு உங்க பேர் தெரியாது. நீங்க யாரு உங்க பேரு உன் பேரு? இந்த சமயத்துல ஊம்ப மாட்டேன். 6 மணிக்கு மேல நீங்க யாருங்க? யாருன்னு கேக்குறேன்.
அகரத்துக்கு கூட பேசக்கூடிய அடடடடடா இல்ல சரி ரைட் அகரத்துக்கு கூட பேசக்கூடிய மணி அடிக்கிறாங்க பாத்தியா ராயல் பாப்புனா அகரத்துக்கு கூட பேசக்கூடிய சரிங்க ராயல் பப்பன் ராயல் பப்பன் இல்லை என்றால் கோமாளி என்பார்கள். ஓ நீங்க தான் கோமாளி. கோமாளியாக இருந்தாலும் நீங்களே யாரு? நாங்களே யாரு தெரியாதா? எங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுமே. மூஞ்சி எல்லாம் பார்த்தா ஒண்ணா நம்பர் யாரே சொல்லுது? ஏய் யாரா பாத்துற கோல கோல தென்ன கோல பண்ணிடுவேன். அண்ணா மூஞ்சி பார்த்தா திருவிழா கோலமா தெரியுது. எப்படி அங்க லைட் சீரியல் கட்ட அப்படி தெரியுது. ஆமாங்க அந்த மாதிரி கர்ம உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா அப்படி தெரியுது. அப்படி எல்லாம் இருக்காதுங்க. நாங்கலாம் தெருக்கூத்து கலைஞர்கள். ஓ நீங்களா நாடக கலைஞர்கள். நீங்களா கிராமிய கலை தெருக்கூத்தாடிகள். ஆமாங்க. சரி இங்க எதனா கருத்து வந்தீங்க? நக்கறதுக்காக வரல. அப்படி கிராமிய கலை தெருக்கூத்தாடியாக நீங்கள் இருந்தாலும் இருந்தாலும் கிராமிய கலை தெருக்கூத்தாடி சொல்லிட்டீங்க. அப்படி கிராமிய கலை தெருக்கூத்தாடியாக நீங்கள் இருந்தாலும் எப்படிங்க? அதே தானே சொன்னீங்களா? சரி ஓகே வந்து கொண்டு வச்சுக்கிறீங்களா? நாட்டுக்கு நாடா நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு போலும் சிறந்த அழகு திரு பொன்னாடு ஏற்றமலை என்றாலே நம்மளை போன்ற நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு தாய்நாடு மச்சுமாநகரம். இப்படிப்பட்ட நாட்டிலே மதுசமனுக்கும் அறுதமைக்கு பிறந்த நமதுரிமை பகடைமார்கள் அனைவிட்டு கூடி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்று முன்பாள் விட்டு வாழ்வு என்ற பழமொழி கிணங்க அறிவசம் செய்து அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயகி அவதரித்த மாரியமுடைய திருவிழா முன்னிட்டு வட்டுக்கு அடங்காத மகாதிரி மதுரைவரைகள் அவருடைய திருவிழாவினை பெருவிழாவாக கொண்டாடி இந்த ராஜதிரு சபையில தீப ஒளியும் தெய்வ சபையும் ஏற்படுத்தி கொடுத்த ஊர் பொதுமக்கள் அனைவற்றும் இருக்குமே நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கம். இன்னைக்கு என்ன தெருக்கூத்து? இன்னைக்கு என்ன கூத்து? ஜலேந்திராசுரன் சம்ஹாரம். ஜலேந்திராசுரன் சம்ஹாரம். ஆமா. துளசி மாதா பிறப்பு. துளசி மாதா பிறப்பு. ஊராருடைய ஆசைக்கிணங்க அவருக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நாடகம் ஆடி கொடுங்கன்னு கேட்டாங்க. கெட்ட கதையா இருந்தாலும் முற்றிலும் கேட்கணும். சரியா? கலைஞர்கள் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாடகத்தை பொதுமக்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். ஆமா. அமைதியாக இருந்தால் என்ன கூத்து இன்னைக்கு வச்சிருக்குது? அதே கூத்து. ஜலேந்திராசுரன் சம்ஹாரம். துளசி மாதா பிறப்பு. இந்த நாடகத்துல தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தெய்வ கோமான் தேவ எந்திரனே சபையால் பேரு புகழமிக்க அழகு திரு பொன்னாடு. நாட்டுடைய பெயர் என்ன? ஜேடரபாளையம் என்றால் நம்மளை போல் கலை வித்வானுக்கு ஒரு மத்தியமாக பேசும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த நமதுரிமை தாய்மார்களும் இந்த சபையிலே நிறைந்து காட்சியளிக்கிறார்கள். கற்றது கையளவு, கற்காது உலகளவு. இருந்தாலும் இன்று தினமாகிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலமெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய ரேணுக பத்தினியா விளங்கக்கூடிய அம்பாள் மாரியம்மன், மதுரை வீரன், விநாயகர் பெருமான் அனைத்து தெய்வங்களுக்கும் பூ சூட்டி பொங்கல் விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து 1, 10, 100, 1000 வசூல்கள் செய்தும் வரி வைத்து சிறப்பா வருடத்துக்கு ஒரு முறை. அதனால தெய்வத்துக்கு உகந்தது தெருக்கூத்து. எத்தனையோ கலை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த 64 கலையிலே ஆயக்கலை என்று சொல்லக்கூடிய கிராம தெருக்கூத்து இன்று இந்த தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்துள்ளார். வைத்தக்கூடிய நாடகமானது என்ன நாடகம்? என்ன நாடகம் நீங்க சொல்லணும். அதை பத்தி என்ன போச்சு? முதல்ல நான் தான் வந்தேன். கூத்து கேக்குறேன். திருச்சாடு முடியாது முடிக்கிறான்.
மனுஷன் தானே அவன். நான் மனுஷன் பண்ண மிருகுமா ஏல, என்னடா ஏல ஏடா, ஏடா குத்து, ஏடா குத்து. இன்னைக்கா ஆயா கூதி ஆளுக்கு பாது பரவா டேய். ஆளவா. ஏங்க என்ன? நம்ம அதாவது யூடியூப் அதாவது தனம் யூடியூப் ஆமாங்க தனம் தனம் நம்மள நமக்காக விடிய 30 இந்த யூடியூப் எடுத்து அதாவது ஒளிபரப்பு செய்யக்கூடிய அவருக்கு நமது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். இதோ இன்று வைத்துக்கூடிய நாடகம் துளசி அம்மன் பிறப்பு. எப்படி? துளசி அம்மன் பிறப்பு. ஆமா. ஜலேந்திர சூரன் சம்காரம். ஜலேந்திர சூரன் சம்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளோம். எத்தனையோ நாடகம் இருந்தாலும் விடாமுயற்சியாக இன்னைக்கு இந்த நாடகம் தான் ஆடணும்னு நம்மள ஆட வைத்திருக்காரு மகராஜர். ஆமாங்க. ஆமா. தர்மகர்த்த ஐயா. அப்படிங்களா? இந்த நாடகம் தான் ஆடணும். எத்தனையோ பேருக்கு சொல்றேன். ஆனா ஆடலையா? இந்த நாடகம் ஆடுங்க என்று சொல்லி நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இந்த ஜலேந்திர சூரன் சம்காரம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஜலேந்திர சூரன் சம்காரம் துளசி அம்மாள் பிறப்பு என்ற நாடகம் இருந்தாலும் இந்நாடகத்தில் நான் யார்? என் பெயர் என்ன? என் நாடு என்ன? நகரம் என்ன? நான் எதற்காக வந்து யாரு தெரியுமாடா? சொன்னாலே தெரியும். என் பேரநாமம் என்னவென்று அறிந்தாய்? என்னங்க? தேவலோகம் என்று சொல்லக்கூடிய தேவலோகத்தின் அதிபதியாக எனது பெயரோ தேவேந்திரே. அமராவதி பொன்னுலோகம், அமராவதி பொன்னுலோகம், தெய்வலோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு அதிபதியாகிய எமது பெயர் தேவேந்திரன். தங்களுடைய பெயர் தேவேந்திர மன்னன். ஆமாண்ணா. ஓய், இந்த 3 லோகத்துக்கு அதிபதியாகிய தேவேந்திர பகவானாக நான் இருந்தாலும் அவளா தேவேந்திர மன்னன் நீங்க இருக்கிறீங்க. உங்களை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யாருங்க? நம்மை பெற்ற என் தாய் தந்தை யாருங்க? சொல்லவா? சொல்லு பாருங்க. என்ன சொல்றது? யாரோ
கேட்டு கொடுப்பது மனித குணமா? ஆமாங்க ஆமாங்க. கேளாம கொடுப்பது தெய்வத்தின் குணம் படித்ததுங்க. தெய்வத்தின் குணம் படைத்த அன்பு சகோதரன். பேர் என்ன? குமரவேல் சைக்கிள் கடை பெரியமல்லி. பெரிய மல்லி குமரவேல் சைக்கிள் கடை. அவர் தன் சொத்து வந்து 10 ரூபாய் அன்பு சீக்கிரம் அவருக்கு நமது கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். சரி பல்லகர் மாமா, கூத்து ஆரம்பிச்சது 11:30. இன்னும் கூத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு கூத்து நிக்க போகுது பாரு. சத்தியமா கூத்து 2 மணி நேரம் நிக்குதா 3 மணி நேரம் நிக்க போதான்னு தெரியல. ஒரு ஆயாக மண்டை உடைய போகுது. மண்டை ஒட்டஞ்சு இல்ல தப்பிச்சு இப்படி படுத்திருந்தே இப்படி பின்னாடி விழுந்துனா வந்து டிச்சு அந்த பக்கம் எல்லாம் உட்கார்ந்துருச்சு. எம்மை பெற்ற என் தாய் தந்தை ஆட்டு விடுமா? யாருங்க? இந்த 3 லோகத்துக்கு அதிபதியாகிய இந்திர பகவானை பெற்றார்களே. ஆமாங்க. என் தாயோ அதிரா. எதிரா? என் தாய் அதிரா. எதப்பா? அதிப்பா. எதப்பா? ஏடா உனக்கு விலகலையா இருக்கு? விலகலைங்க. என் தாயோ திதிரா. யாருக்கு திதி? எப்ப திதி பண்றாங்க? என் தாயோ அதி. எது? தந்தை யார்? காசிப்ப மகாமுனிவர். அரிசிடா. அப்பா பேரு அதுங்களா? எங்க நான் பொன்னரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், புழுங்கலரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயாறு 20 அரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், பச்சரிசி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவ்வளவு டோர் அரிசி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன காசிப்பா அரிசி சிப்ப மூட்டை அவ்வளவு? எடுத்து 1900 ரூபாய். அப்படியா? ஆமாங்க. அவளா உங்க அரிசி சிப்ப எவ்வளவுங்க? அது அரிசி இல்லப்பா, ரிஷி காசிப்ப மகாமுனிவர். ஓ ரிஷி முனிவர். சரிங்க. தந்தையார் காசிப்ப மகாமுனிவர். ஆமா. அம்மா பேரு? என் தாய்க்கு எனக்கு தாய்க்கு 2 மார். அல்லா தாய்க்கு 2 மார் தான், 4 மார் இல்ல. எங்க வீட்ல தாய் 2 மார். எங்க தாய்க்கு 2 மார் தான். என்னடா மார் நீ மார்க்கற? அவர்தான் அவங்க தாய்க்கு 2 மாராமா. எங்க தாய்க்கு 2. நீ என்ன மார் சொல்ற? எந்த மார் சொல்ற? என்ன மார் சொல்ற? எங்க வீட்ல விளக்கு மார் 2 இருக்குதுங்க. சத்ரே. ஓகே ஓகே. கணேஷ் இருக்கறான் பாரு. கணேஷ் கை கொடுத்துரு. எங்க வீட்டுல விளக்குமாறு 2 இருக்குதுங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன், நீங்க எந்த மாதிரி சொல்றீங்க? தவறாக எடுத்துக்கொண்டார். என் தாயோ 2 தாய் என்று சொன்னேன். ஆமாங்க. அதி தேவி திதி தேவி. ஓ அதி தெய்வமே திதி தெய்வமா? ஐயே தேவி. தேவி. அதுக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். சரிங்க. திதிக்கு பிறந்தவர்கள் இந்த தேவர்கள். காசிப்ப மகாமுனிவருக்கும் அதி தேவிக்கும் திதி தேவிக்கும் நீங்கள் தேவேந்திர மன்னர் பிறந்தீர்கள். அப்படி தேவேந்திர மன்னர் பிறந்திருந்தாலும் எமக்கும் மனமாலை சூட்டி மகிழ்ச்சியாக எனக்கு மாலை சூட்டி, அதாவது எனக்கு மனமாலை சூட்டினாரு. எனக்கு ஆட்சிக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் பண்புக்கு நிறைந்தவள் மங்கையாகப்பட்டவள் யார்? அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? மன்னன் கல்யாணம் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை. அப்படிப்பட்டவள் அவள் யார் தெரியுமா? அப்பேற்பட்ட தேவடி யாருங்க? தேவி யார்? அப்பேற்பட்ட தேவி யாரு? அவளை நினைத்தா யாரு இந்த அக்கா நினைக்காது. சேரப்பா அவளை நினைத்தா சக்கர பந்தலே தேன் மாறி புளிந்தா பலனழிவி பாலிலே விழுந்து அதனழிவி தேனிலே விழுந்து அதனழிவி நெய்யுக்குள்ளே விழுந்து அதனழிவி வாயில விழுந்தா எவ்வளவு ஒரு சுவையா தித்திப்புగా இருக்கும். ஒரு தித்திப்பியா தான் இருக்கும். சுவையா தித்திப்பாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். ஆமா ஆமா. என் மனைவி நினைத்தா எனக்கு அவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கு. அப்பேற்பட்ட மனைவி பெயர் என்னங்க? நாம
என் மேலதானே கையை வச்சு போட்டீங்க. ஆமா, என் தம்பிக்கார இருக்கிறான் சும்மா சருவத்தாளர் இல்லைங்க. என்ன ஏன் கட்டி எக்கச்சக்கமா பேசுற மாதிரி என் தம்பி கட்டி பேச முடியாது. ஆமாங்க. ஓ சும்மா மாதோண்டு பையன். ஆமா சரி. ஏய் மகாராஜா வந்திருக்கிறாரு. மகாராஜாவுக்கு பாட்டு பாடுறேன். எப்படி நீ பாட்டு பாடுறதுல மகாராஜா உனக்கு 2000 ரூபாய் பரிசு கொடுப்பாரு. ஆமா பாட்டு பாடுறியா? பாடு. வாயில் பாடுங்கிற மாதிரி இந்த பாட்டு வேண்டாம். வேற பாட்டு பாடுறேன். வேற பாட்டு விடுறா. சந்தைக்கு போறியா? ஒரே ஒரு பாட்டு பாடு பாடு. அப்படி எப்படிங்க அவன் கை பிடிச்சு பாத்தீங்களா? குருவியோட பாட்டு கொஞ்சம் பிடிச்சி ஆட்டு 2 கை பிடிச்சி ஆட்டணும்னு நினைக்கிறான். குருவிய அந்த குருவி தலைகாய் திருவி போட்டலாம் விடுங்க. அடையில உட்கார வச்சு அது குஞ்சு பொரிக்கும். ஆமாங்க. குஞ்சு பொறந்தோடனே ரெக்க முளைக்கும். ரெக்க முளைச்ச உடனே என்ன பண்ணும்? பறந்து போயிடும். என் மனைவியோ எந்திராணி சசி என்று சொல்லக்கூடிய எந்திராணி பெண்ணை நான் மணமாலை சுட்டினேன். அப்படி தேவி மணமாலை சுட்டி அதுக்கு பிறந்தவர் அரவக்காரர்கள், இதுக்கு பிறந்தவர் தேவர்கள். இப்படி இருந்தாலும் எங்களுக்கு அவங்களுக்கு பகை. சரிங்க. எப்படி என் பகை திருமணமா? இந்த தேவர் ஒரு புறம் அசூர் ஒரு புறம் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். அப்பொழுது தேவ அமிர்தத்தை அனைத்து நாங்களே பெற்றுக் கொண்டோம். ஆனால் அர்த்தர்களுக்கு மது மங்கை மாமிசம் என்று கொடுத்து விட்டோம். சரி, சகல தேவர்களும் சேர்ந்து எங்களுக்கே கொடுத்தபடினால் எங்களுக்கே கொடுத்தபடினால் இதோ அவங்களுக்கு ஏற்பட்டது எங்க மீது வஞ்சகம். சரிங்க. அதனால இப்படி எல்லாம் தேவாதி தேவர்களாம் சேர்ந்து எனக்கு அமராவதி பொன்னுலோகம் தெய்வலோகம் 3 லோகத்துக்கு அதிபதி இந்திர பகவான் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? வருடத்தில் ஒரு முறை. சரிங்க. அதாவது தேவர் சபை அமைக்க வேண்டும். சரிங்க. எல்லாருக்கும் ஒரு படி சமாதானம். சரி, எனக்கு 32 படி சமாதானம். 32 படி சமாதானம். பூச்சக்கர கொடை. பூச்சக்கர கொடை. அதாங்க பூச்சக்கர கொடை. பட்டத்து வெள்ளையானை. பட்டத்து வெள்ளையானை. பாரிஜாத மலர். இப்படி சப்த 7 கன்னிமார்கள். ரம்பை, ஊர்வசி, மேனகா, துரோதமை, ரதி, ரதி தேவி, அதிகமா விசித்ரா. விச்சித்திர போயிருச்சுமே. தேவி. தேவி விசித்ரா. விசித்ரா தேவி. இப்படி 7 பெண்களும் இதோ என் மனதை சற்றேது சஞ்சலமடைந்தால் சரி என் முன்னாடி ஆடுவாங்க. ஆடுவாங்களா? எப்படி தேவ கன்னிகளாம் வந்து நாட்டியம் புரிந்து என் மனதை சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனா அங்க கோயில் தான் சத்தம் வருது, இங்கெல்லாம் சத்தமே இல்ல. சத்தம் போட நாங்க பேசுறது எப்படி புரியும்? இப்படி இருந்தாலும் நான் இந்த தேவர் சபை அமைக்க வேண்டும். இந்திராணி. தேவ இந்திராணி. இந்திரனுக்கு ஏத்த இந்திராணி. நான் கூட்டி வரணும் சீக்கிரமாக. கேளுங்கள் சபையோர்களே. தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் தன் மனைவி இந்திராணியை அழைக்க தேவ இந்திராணி சபைக்கு வரும் விதம் காண்க.